ஆரம்பத்துல இவர பார்த்து உனக்கு நடிக்கவும் தெரியல, கார் ஓட்டவும் தெரியல அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணாத ஆளே கிடையாது. ஆனா இப்ப இவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1971 ஹைதராபாத்ல பிறகுறாரு தல அஜித் அவர்கள். ஆனா வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா இவருக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்னு நீ படிக்கணும், அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன் அப்படின்னும், இன்னொன்னு நீ படிக்கலன்னு நீ வேலைக்கு போகணும், சும்மாலாம் வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனடியாக ஸ்கூல்ல டிராப் அவுட் பண்ணிட்டு மெக்கானிக்கல் வேலைக்கு போறாரு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்லாம் போறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து நீ தான் பாக்குறதுக்கு ஆள் ஸ்மார்ட்டா இருக்கல, சினிமா போறதுக்கான வாய்ப்பை தேட வேண்டியதான அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா நிறைய திரைப்பட வாய்ப்பை தேடி ஆடிஷன்லாம் கலந்துக்கிறாரு. சரியான வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. இதான் லைஃப் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 1993 அமராவதி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா அஜித் அப்படின்ற ஒரு புது பையன் நடிச்சு சூப்பரா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பேசப்படுறாரு. படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய பேஷனான கார் ரேசிங்குமே அவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல டாக்டர் இனிமேல் உங்களால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தன்னம்பிக்கையோட இருந்து நிறைய திரைப்படம் பண்றாரு. 2007 வில்லா அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த காலகட்டத்தில் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மத்தியில வேற லெவல்ல பேசப்படுறாரு. அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் நடிச்சு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரானது மட்டும் கிடையாம கார் ரேசிங்குமே வேற லெவல்ல கலந்துக்கிட்டு நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருக்கலாம்.